ஓகே. ஸோ லாஸ்ட்டு 6 மந்த்துக்கு முன்னாடி ரொம்ப சிவியர் பெயின், பேக் பெயின், கிட்டத்தட்ட பல்ஜ் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ நடக்கவே முடியாத சூழ்நிலையில் தான் இருந்தேன். ரொம்ப சிவியர் பெயின் தாங்க முடியாத அளவுக்கு. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல் போனேன். பட் எல்லா இடத்துலையும் ஆப்ரேஷன் அது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. சொல்யூஷன் எதுவும் கொடுக்கல. டெம்பரவரியாக பெயின் ரிலீஃப் கொடுத்தாங்க. பட் ஆஃப்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் கேட்டு ஆக்சி ப்ளஸ் சிபி சாரை வந்து மீட் பண்ணும்போது தான் அவர் என்ன சொன்னார்னா, வித்தவுட் ஆப்ரேஷன் மெடிசன் இதெல்லாம் இல்லாமல் வெறும் பேசிக் ஆப்ரேஷன் எக்ஸசைஸ்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். இனிஷியலாக நம்பவே இல்லை, ஏன்னா அவ்வளோ பெயினில் இருந்தேன். ஸோ லேட்டர் ஒரு செஷன் போக 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 அதனுடைய க்யூர்னஸை பார்த்து தான் நானே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ஆல்ரைட். ஸோ நான் அப்போ இருந்த ஸ்டேஜுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கும் பேக் டு லைஃப் அந்த மாதிரி அவ்வளோ கம்ப்ளீட்டாக பேக் வந்தாச்சு. ஸோ இப்படி நடக்குமா, ஆப்ரேஷன் இல்லாமல் அப்படி நடக்குமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் காட் கிரேஸாக சாரை மீட் பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக யாருக்கு பேக் பெயின், ஸ்பைன் ரிலேட்டட் எந்த இஷ்யூ இருந்தாலும் நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ